ஏன் வந்து பாகிஸ்தான் சைனாவுடைய சப்போர்ட்டோடைய பலுச்சிஸ்தானை வந்து வலுக்கட்டாயமாக பிடிச்சி வச்சிருக்கு, விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த வளங்கள், பலுச்சிஸ்தான் வந்து ஒரு ஏழ்மை மாகாணம் அப்படின்னாலும், மக்கள் தொகை அங்கே கம்மி அப்படின்னாலுமே, இயற்கை வளங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. இயற்கை எரிவாயு நிறையா இருக்குது, காப்பர் அதிகமாக இருக்குது, கோல்டு தங்கம் அங்கே அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1950களிலே சூ அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல வந்து பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் இயற்கை எரிவாயு அப்போ கண்டுபிடிச்சிடுறாங்க. பாகிஸ்தான் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து எரிவாயுவை எடுத்து அவங்களுடைய பல்வேறு மாகாணங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி, பவர், மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த இயற்கை எரிவாயு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது ரெக்கோடிக் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம், பலுச்சிஸ்தானுடைய முக்கியமான வளங்களான தங்கம் அப்புறம் செம்பு, காப்பர் வந்து அங்கே அதிகமாக அங்கே கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ரெக்கோடிக் அப்படின்னு சொல்லப்படுற பகுதியில் எவ்வளோ தங்கம் இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 டன்களுக்கு மேலே தங்கம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 24 மில்லியன் டன்னுக்கான காப்பர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட எஸ்டிமேட்டட் மைன் லைஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் வரைக்கும் அந்த இடத்துல சுரங்கம் அமைச்சாங்க அப்படின்னா அங்கேருந்து தங்கம் எடுத்து கவர்மெண்ட்டால் ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் வந்து பலுச்சிஸ்தான் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள், எங்களுடைய இயற்கை வளங்கள் எடுத்து நீங்கள் ஒரு நாட்டையே ரன் பண்ணுறீங்க, ஆனால் எங்கள் மக்களுக்கு வந்து இன் ரிட்டன் என்ன கிடைச்சது, அதுக்கு பிரதிபலனா என்னன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கும், எங்களுக்கான கிடைக்கிற விஷயங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் அந்த மக்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.